சிவாங்கிறது டெண்டர் ஃபார்ம். ருத்ரனை கர்ஜித்தாதான் சிவநிலையை அடைய முடியும். சிவன் போது அமைதியான வடிவம். யாத்தே ருத்ர சிவ தனுரகோர பாபகாசி. ருத்ரனுக்கு அப்புறம் தான் சிவன். அதனாலதான் 5வது அணுவாக்கத்துல அதுதான் மகாமந்திரமா பஞ்சாட்சர மந்திரமா இருக்கு. நம சிவாய. அப்போ மோட்சத்தையும் ஸ்ரீ ருத்ரம் கொடுக்குது, பிராயசித்தையும் கொடுக்குது, பௌத்திக சுகத்தையும் கொடுக்குது. எதை கேட்குறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ருதிரம் திரவியத்தை இது ருத்ரஹானா, ஆனந்த கண்ணீரை வரவைப்பதும் ருத்ரனே, உலக ரீதியான கண்ணீரை துடைப்பதும் ருத்ரன். உலக ரீதியான கண்ணீர் எதுல வரும்? பற்றுதனால, துக்கத்தினால தான் வரும். ஆனந்த கண்ணீர் எப்போ வரும்? ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது வரும். நானே ருத்ரனும்னு வரும், நானே சிவம் என்பது தான் வரும். சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் என்பது வரும். சரியா? உண்மையா சொன்னா யாரும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதில்ல. அதுதான் உண்மை. ஏன்னா பல ஜென்மங்களா அந்த ஆத்மாக்கள் புண்ணியம் செஞ்சதுனால, அதனாலதான் அவதாரத்தோடையும் ஒரு குருவோடையும் இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் கிடைக்குது. மனுஷத்துவம், முக்ஷத்துவம், மகாபுருஷ அஸ்வரி, இந்த 3 கிடைச்சதுனாலே அந்த ஆத்மா ரேர் அமங் த ரேரஸ்ட் அர்த்தம், ஃபார்ச்சுனேட் அமங் த ஃபார்ச்சுனேட் அர்த்தம். ஆனா இருந்தாலும் மாயை இருக்க தான் செய்யுது. ஏன்னா மாயையை கிடக்கும்போது தானே அதுக்கு சக்தி இருக்கு. மாயா தீனனா இருக்கிறதும், மாயா தீத்தனா மாறுறதும், மாயா பத்திக்கு நீங்க எப்படி, அதாவது எப்படி காடுக்கு சரண்டர் ஆகுறீங்க, இமிடியட்லி த கர்டன் ஆஃப் மாயா வில் பி அன்வீல்டு. ஆனா அதே சமயத்துல ஏன் பழசெல்லாம் ஞாபகம் வைக்க முடியல? பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா, பழசுல நீங்க அறியாமையில பண்ணதையும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அது உங்க மனசுல பதிவாயிடுச்சுன்னா, யூ கீப் ஆன் டூயிங் ஈவன் தட் பேட் திங்ஸ் ஆல்சோ. கரெக்ட் தானே? யூ மே ரிப்பீட் த குட் திங்ஸ் ஆல்சோ and as well as bad things. So it is better. Matta smritir jnana apohanam cha. From me, the remembrance, the divine knowledge, and as well as forgetfulness comes. Apohanam anumadu forgetfulness. It is better to forget everything which what you did. It is better to not bother about anything in the future. But don't forget one thing, that you are God. அதை மட்டும் forget பண்ணக்கூடாது. அந்த forgetfulness இருந்தா அதுதான் மாயை. If you are able to remember all your previous birth, good deeds, same time there will be some evil deeds too. அந்த evil deeds உங்களுக்கு அப்படியே மனசுல வரும்போது, you contemplate on that. Through that contemplation, your senses will provoke. You will try to என்ன சொல்றது, you try to perform that action too. It is better. அது இல்லாம எடுத்துருக்கு. அதனால மறதி ஒரு விதத்துல நல்லதுதான். அதே சமயத்துல உங்களோட மூலத்தை மறக்கிறது நல்லது. ஆல் யுவர் சோர்ஸ் இஸ் டெஸ்டினேஷன். உங்களோட மூலம் தான் உங்களோட லட்சியம் கூட, இலக்கு கூட, குறிக்கோள் கூட. யுவர் சோர்ஸ், யுவர் காட், டெஸ்டினேஷன் காட். இஃப் யூ ஆர் இன் த சோர்ஸ், டெஃபினெட்லி யூ அட்டைன்ட் த டெஸ்டினேஷன். யூ ஹவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன டெஸ்டினி இருக்க போகுது? டெஸ்டினி இல்லை, டெஸ்டினேஷன் வரைக்கும் தான் டெஸ்டினி. அதான் உண்மை. தெளிவு. கடவுளை அடைஞ்சிட்டோம், நான் கடவுள்னு உணர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் டெஸ்டினி எங்க இருக்கு? there is no destiny. you have destroyed your destiny. அதனால தான் சாணக்கிய நித்தியில சாணக்கியர் அற்புதமா சொல்றார். he says,
Just because you have a good destiny in this birth, it doesn't mean that you will attain everything. குட் டெஸ்டினி ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு பக்தி குடும்பத்தில், ஒரு ஆம், ஒரு தர்மாத்மா குடும்பத்தில், ஒரு செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்களோட சுய விருப்பத்தை நீங்கள் தியாகம் பண்ணி உயர்வான நிலையில் நீங்கள் அடையலைன்னா அந்த குட் டெஸ்டினி பிகம்ஸ் எ பேட் டெஸ்டினி. அதே சமயத்தில் நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற கூடிய அந்த கர்மங்களால் நீங்கள் ஒரு தரித்திர வாழ்க்கையோ, ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கையிலோ ஏழையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான பௌத்திக சுகம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம், கொடுக்காம பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் சுய விருப்பத்தை கொண்டு நீங்கள் முயற்சி செய்து அதை நீங்கள் உணரலாம், கடவுளை கூட அடையலாம். ஸோ டோன்ட் பிளேம் த டெஸ்டினி. அதனால் தானுமுதல் சதாத்மானம் சிருஜாமியம். வந்திருக்கேனே, முன்னாடி உட்காந்துருக்கேனே. இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து சுதர்சன சக்கரத்தை எல்லாத்தையும் அழிக்க சொல்றீங்களா? திரேதா யுகத்துல ஒரு கோதண்டம் இருந்தது, துவாபர யுகத்துல ஒரு சுதர்சனம் இருந்தது. கலியுகத்துல நான் சாஸ்திரதாரியும் இல்லை, சஸ்திரதாரியும் இல்லை, நான் பிரேமதாரி. நான் அன்புங்கிற ஒரு ஆயுதத்தை, அளப்பரிய அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்து வந்திருக்கேன். இந்த அன்பாலேயே மாற்று. ஏன்னா அப்படி அழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எல்லாத்தையும் அழிக்கணும். இன்னொன்னு ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா, எல்லாமே யாரு? நான் தானே. துரியோதனனும் நான் தான், சகுனியும் நான் தான். இன்னைக்கு நிறைய துரியோதனைகள் சகுனிகள் இருக்காங்க. அர்ஜுனன் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. எங்க என் பேச்சை கேட்குறாங்க? ஏன் சொன்னதுபடி இன்னைக்கு நடக்கிறாங்களா? அது மாயையோட தாக்கம். என்னோட இன்னொரு சக்தியே என்னை அடையிறதுக்கு தடையா இருக்கு. மாயை வேறு இல்லை, கடவுள் வேறு இல்லை, ஞானம் வேறு இல்லை. இந்த தத்துவத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா மாயையில வசப்பட்ட ஆத்மா அதர்ம காரியத்தை பண்ணும். அதுக்குள்ளேயும் அந்தர்யாமியா நான் தான் இருக்கேன். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்க ரைட்டியஸ் பாத்துல இருக்கீங்க. திரியத்தே லோகேன இது தர்மஹா. தர்மான்னு என்ன? ரைட் ஆக்ஷன், ரைட் திங்கிங், ரைட் வேர்ட். திரிகரண சுத்தியில் இருக்கிறது தான் ரைட் திங்கிங், இருந்தால் தான் ரைட் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா யூஆர் வரிட் அபவுட் அதர்ஸ் ஹூ ஆர் அன்ரைட்டியஸ்னஸ். அப்படின்னா அந்த வரியை நீங்க வச்சுக்காம உருவாக்குன சிருஷ்டியை உருவாக்குன எனக்கு தான் கொடுக்கணும், இந்த உணர்வுக்கு தான் கொடுக்கணும், சச்சிதானந்த உணர்வு. அதே சமயத்தில் இன்னொன்று நான் சொல்றேன், கெட்டவங்க மட்டும் இல்லைன்னா நல்லவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அதர்ம துஷ்கர்மம் பண்றவங்க இருந்தா தானே சத்கர்மம் பண்றவங்களுக்கு ஒரு பெருமையும் மகிமையும் இருக்கு. சத்தியமா டீப் எல்லாமே ஒரே உணர்வு, எல்லாம் பரபிரம்மம். ஒரு விதத்துல அவங்களும் குரு, துஷ்கர்மம் பண்றவங்களும் குரு. இப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வாழ்ந்து காட்டுறாங்க. தேர் ஆல்சோ குரு. ஜகத்குருன்னு என்ன? ஜகத்தையே குருவா பாக்குறவங்க தான் ஜகத்குரு. இப்படி இருக்கக்கூடாது, செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, அவங்க காட்டுறாங்க. இப்படி துஷ்கர்மம் பண்ணக்கூடாது, காட்டுறாங்க. உண்மையா நீங்க கடவுள் மேல அதிகமா அதீத பக்தி இருந்ததுன்னா கடவுள் உருவாக்குன அத்தனையும் நீங்க ரசிக்கணும், அதையும் நேசிக்கணும். இரஸ்பெக்டிவா அவங்க அறியாமையில எந்த தவறு செய்தாலும், அதுவும் அறியாமையில தானே செய்யறாங்க. உங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்களுக்கு அறியாமை. ஆனா உங்களோட அறியாமையும் இருக்கே, நீங்க கடவுளும் உணராம இருக்கீங்களா? அதுவும் ஒரு அறியாமை தானே. அறியாமையோட
விகிதம் மாறலாம். ஆனா அறியாமை அறியாமை தான். சரி. துவைத்தம் பயம் பவத்தி, அத்வைத்தம் ஆனந்தம் பவதி. 2 விஷயமா நீங்க ஒரு ஆத்மாவை தனித்தனியா பார்க்கும்போது, யாரோ எனக்கு அ என்ன கொல்ல பார்க்குறாங்க. என்ன கொல்ல பார்க்குறாங்கன்னா, எத கொல்ல போறாங்க? என்ன பயமுறுத்துறாங்க, என்ன அழிக்க பார்க்குறாங்க. இந்த ஆத்மா அழிவிடாது. அந்த பிரிவுல தான், அந்த செப்பரேஷன்ல இருந்து அந்த பயமெல்லாம் வருது. துவைத்தம் பயம் பவதி. In duality, there is an element of fear and anxiety. In non-duality, there is only bliss. அசுர சம்ஹாரம் எல்லாம் இந்த நிலையில தான் நடந்தது. அவர் சொன்னார்ல, வினாஷாய துஷ்கிருதாம். கிருஷ்ணா உணர்வுல, ராம உணர்வுல ராவணனை சம்ஹாரம் பண்ணும்போது, ராவணனுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். I am just killing the body and mind, not the soul. Soul eternally belongs to me. இந்த நிலை. In non-duality, there is only peace and bliss. There is no fear. அந்த அடிக்க வரக்கூடிய அந்த ஆத்மாவே நீ கடவுளுன்னு உன்னோட சுய பிரதிபலிப்புன்னு பார்த்தாலே அடிக்க வராது. No one can harm you. No one can hurt you. But you should remember this. This is constant integrated awareness. Whatever I do, whomever I see, whatever is happening through other forms, everything is me. Everything is everything by me. Everything is my own self-reflection. This is infinite love. This is unconditional compassion. உண்மையா அன்கண்டிஷனல் கம்பேஷன் என்னன்னா, ஒரு குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரில் கொஞ்சம் பேர் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்க. There is an element of sympathy to it. This is conditional compassion, not unconditional compassion. Unconditional compassion, and that is also a form of mind. That is also a form of God. There should not be any condition to compassion. That's unconditional. Unconditional compassion comes only through Advaita Bhava, the oneness, the feeling of oneness. இல்லைன்னா கண்டிஷனல் கம்பேஷன். ஹவ் டு கண்டிஷனல் கம்பேஷன் இஸ் ரிக்வயர்டு. அப்போ தான் சர்வ் பண்ண முடியும். இல்லைன்னா சர்வீஸ் பண்ண முடியாது. செல்ஃப்ல சர்வீஸ் பண்ண முடியும். அன்கண்டிஷனல் கம்பேஷன் போது அந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. நிபந்தனையற்ற கருணை. இந்த 3 பேர் இறந்துருக்காங்களே, இந்த பாடியை விட்டுருக்கு, அதுவும் நான் தான். அந்த குண்டு போட்டாங்களே, அதுவும் நான் தான். அந்த டிஸ்ட்ரக்ஷன், அதுவும் நான் தான். அந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணமா நான் தான். நான் சொல்றது கொஞ்சம் ஹையஸ்டான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு மனசுல பதியாது. ஆனா ஆத்மால பதியும். ஏன்னா மனசுங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆத்மா it will whenever it is needed, it will give you that knowledge within. நீங்க அந்த circumstances, அந்த அது அது அந்த circumstances அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணும்போது, whatever you have heard through this consciousness to the same consciousness within all, அது உள்ள இருந்து அது கொடுக்கும் உங்களுக்கு. இட் வில் ரிமைண்ட் யூ. அதுதான் விஸ்டம்கோட பவர், டிவைன் நாலேஜோட பவர். சொல்லுங்க.
ஒன் திங் immediately you can attain peace by saying that இதெல்லாம் கடவுளோட பிரபஞ்ச விளையாட்டு. This is divine play of God. எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். இது மாயையோட ஒரு விளையாட்டு. அடுத்தது என்ன பண்ணலாம்னா துவைத்த பாவத்தில் இன் டுவாலிட்டி யூ கேன் ப்ரே டு த ஆல்மைட்டி ஃபார் பீஸ். லோக சாந்திக்காக பிரார்த்தனை பண்ணு. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும். இந்த கான்சியஸ்னஸில் ஸ்டாப் பண்ணணும். ரெண்டும் சுவாமி, ரெண்டும் ரெண்டும் காடோட ஃபார்ம் தான். அப்படி அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த ஒன்னஸ், அந்த ஏக்கத்துவ பாவத்தில் பார்க்கும்போதே அந்த பார்வையை அவங்கள மாற்றும். கண்டிப்பாக வர you will educate them, will remind them about their divinity. டிவினிட்டியோட பெரிய வேலையே ரிமைண்டிங் எவ்ரி ஒன்ஸ் டிவினிட்டி தான். இருக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ செப்பரேஷன் இருக்குன்னு அர்த்தம்.